அந்த காலத்து பழைய படங்கள் எல்லாமே பொதுவா ஸ்டூடியோல தான் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்டூடியோ தான் சென்னையில இருக்கிற மாடர்ன் ஸ்டூடியோ. ஆனா இப்ப இந்த ஸ்டூடியோ இழுத்து மூடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே சமுத்திரக்கனி இதுக்கு முன்னாடி ஒரு படத்த டைரக்ட் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு குடுத்திருப்பாரு. ஆனா ஒரு சில பிரச்சனையால அந்த படத்த பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. இதனால இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்த ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இந்த ஸ்டூடியோ இப்ப இழுத்து மூடுற அளவுக்கு வந்திருக்கு. சோ மறுபடியும் சமுத்திரக்கனிய கூப்பிட்டு நீங்க மறுபடியும் இந்த படத்த எடுத்து குடுக்கணும். அப்பனா தான் இந்த ஸ்டூடியோல நல்ல லாபத்த பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா என்னதான் டைரக்டரும், புரொடியூசரும் நெனைச்சாலுமே ஹீரோ கண்டிப்பா நெனைக்கணும். ஆனா ஹீரோக்கும் டைரக்டரும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இவங்க 2 பேருக்கு பிரச்சனையால இந்த படம் அப்பவே பாதியில நின்னு போச்சு. அது மறுபடியும் தொடங்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. எப்படியோ தயாரிப்பாளரும் ஹீரோ கிட்ட பேசி மறுபடியும் இந்த படத்த எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தான் மறுபடியும் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா டைரக்டருக்கும், ஹீரோக்கும் அந்த அளவுக்கு ஆகவே ஆகாது. எதனால இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்கன்னா, ஒரு காலத்துல இந்த படத்தோட ஹீரோ துல்கர் ரொம்பவே இளம் வயதுல ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு நிலையில இருந்திருக்காரு. அவரு டிராமாலாம் நல்லாவே கட்டுவாரு. தெருக்கூத்து ரொம்ப பயங்கரமாவும் ஆடுவாரு. சோ அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம சமுத்திரக்கனியும் நம்ம துல்கர பார்த்து, இந்த பையன் நல்லா நடிக்கிறானே, கண்டிப்பா அவனுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அந்த பையனுக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்து, தான் ஒரு பெத்த புள்ள மாரி பார்த்துக்கிட்டாரு. ஆனா காலங்கள் போக போக துல்கருக்கு ஏகப்பட்ட மரியாதையும், பணமும், புகழும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. பொதுவா பணமும், புகழும் கிடைச்சாலே நம்ம சுத்தி இருக்கிறவங்க யார் பேச்சும் நம்ம கேட்க மாட்டோம். அதுவும் ஒரு குரு நம்மள எது சொன்னாலும் தப்பா தான் தோணும். சோ அந்த மாரி ஒரு நிலைமையில தான் நம்ம துல்கர் இருந்திருக்காரு. ஆனா சமுத்திரக்கனிக்கும் இவன் என்ன மீறி பேசுறான், எனக்கே மரியாதை குடுக்க மாட்றான் அப்படின்னு இவங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையா ஆகுது. சமுத்திரக்கனி ஒரு காட்சிய சொல்லி நீ இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுக்குறாரு. ஆனா துல்கர் என்னதான் அப்படி நடிச்சாலுமே சமுத்திரக்கனிக்கு அது திருப்தி படல. சோ இதனால நெறைய டேக் போகுது. ஆனா அவர் நெனைச்ச மாரி ஒரு டேக்க முடிக்கிறாரு. அந்த ஒரு டேக் நம்ம சமுத்திரக்கனிக்கு புடிக்கல. சோ இதனால 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே ஏற்படுது. சோ அப்ப பிரிஞ்சவங்க தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேத்துக்கும் நடுவுலயும் ஒரு ஈகோ இருக்கு. நான் தான் உன்ன வளர்த்து விட்டேன். நான் உங்களால வளரல. என் திறமையால தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு 2 பேருமே மாறி மாறி சண்டை போடுறதால அந்த படம் பாதியிலே நின்னுடுச்சு. இப்ப தயாரிப்பாளரோட பேச்ச கேட்டு மறுபடியும் அந்த படத்த திருப்ப எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தயாரிப்பாளரும் அந்த படத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி இப்ப ஷூட்டிங்கும் வந்துருச்சு. சோ முதல் நாள் ஷூட்டிங் அப்படின்றபோது சமுத்திரக்கனியும் எங்க கேமரா வைக்கணும், எங்க ஆங்கிள் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் பக்காவா செட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு குமாரி அப்படின்ற ஒரு நடிகைய கூட கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் வர வேண்டியது ஹீரோ மட்டும் தான். சோ எல்லாமே தயார் நிலையில இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ துல்கர் என்ட்ரி ஆகுறாரு. செட்டுக்குள்ள வந்த உடனே நடிகருக்கு அப்படி ஒரு மரியாதை எல்லாருமே வரவேற்கிறாங்க. சோ இன்னைக்கு என்ன சீன் அப்படின்னு சொல்லி அந்த சீனுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு துல்கர் குறுக்க வந்து இன்னைக்கு இந்த சீன் எடுக்க தேவையில்ல. நான் வேற ஒரு சீன் எடுக்கிறேன். அந்த சீன் நம்ம எடுப்போம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைட்டில் சாந்தா கிடையாது, காந்தா அப்படின்னு கிளைமாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாத்துறாரு. இதுக்கெல்லாம் நீங்க சம்மதிச்சா மட்டுமே நான் அந்த படத்துல நடிப்பேன் அப்படின்னு புரொடியூசர் கிட்டயும் சமுத்திரக்கனி கிட்டயும் சொல்றாரு. சமுத்திரக்கனி எதுவுமே பேசல. அவர் அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. புரொடியூசர் உங்க இஷ்டம், உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி துல்கர் இந்த கதையில ஏகப்பட்ட மாற்றங்கள கொண்டு வராரு. இது எல்லாமே சமுத்திரக்கனி வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இது என்னோட கதை. நான் தான் இத பண்ணுவேன். நீ யாரா அத பண்றதுன்னு வரும்போது, கதை வேணா உங்களுடையதா இருக்கலாம். ஆனா நடிப்பு என்னுடையது. என்னோட முகத்த பார்த்து தான் ஜனங்க படத்த பார்க்க வராங்க. எனக்கு புடிச்ச கதையில தான் நான் நடிக்க முடியும் அப்படின்னு அங்கேயே ஒரு வாக்குவாதம். தயாரிப்பாளரும் சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நெனைச்ச மாதிரி இந்த படத்தோட கிளைமாக்ஸ மாத்துவோம் அப்படின்னு துல்கர் என்னலாம் பண்றாரோ அதுக்கேத்த மாரி தான் அந்த செட்டே மாத்தி அமைக்கிறாங்க. இப்ப துல்கரும் எல்லா சீனையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி நடிகையும் கூப்பிட்டு எல்லாமே பண்றாங்க. அப்ப திடீர்னு நடிகையும் நான் நீங்க சொன்ன மாரிலாம் நடிக்க மாட்டேன். என்னோட டைரக்டர் எப்படி சொல்றாரோ நான் அப்படிதான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி குமாரியும் சொல்றாங்க. துல்கருக்கு பயங்கர ஒரு ஷாக். சரி பரவாயில்லம்மா உன் டைரக்டரே போய் கேளு அப்படின்போது சமுத்திரக்கனி சரிம்மா நான் சொல்ற இடத்துல நீ நில்லு. நான் சொல்ற வசனத்த நீ பேசு அப்படின்னு குமாரியை ட்ரெயின் பண்றாரு. குமாரி எதுக்காக சமுத்திரக்கனி பேச்சு கேட்கணும்னா, எப்படி ஆரம்ப காலகட்டத்துல துல்கர கூட்டிட்டு வந்து சினிமா துறையில வாய்ப்பு தந்தாரோ, அதே மாரி தான் இப்ப குமாரியும் கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு வாய்ப்ப தந்திருக்காங்க. சோ என்னோட குரு பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு மட்டும் துல்கர் என்ன சொன்னாலுமே நான் உங்க சீன்ல நடிக்க மாட்டேன். என் டைரக்டர் என்ன சொல்றாருனோ அந்த சீன்ல தான் நடிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஷூட்லயுமே இதோ கண்டினியூ ஆயிருக்கு. ஒவ்வொரு நாளுமே நடிகர் ஒரு சீன சொல்ல, நடிகர் இயக்குனர் பேச்ச கேட்க அப்படின்னு மாறி மாறி பிரச்சனையா இதெல்லாம் போய் கொண்டு முடிஞ்சுட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல துல்கரோட பேச்சையும், திறமையும், புகழையும் பார்த்து நடிகைக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு. ஆஹா பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு நல்லவரா இருக்காரு. அப்படியே நம்மளோட ஐயா வந்து இவர இப்படியா வெறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேத்து நடுவுலயும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு நடிகையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. துல்கர கேட்டா என்னோட வளர்ச்சிய பார்த்து அவருக்கு பொறாம. அதனால தான் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதுவே சமுத்திரக்கனி கேட்டா என் பேச்ச மீறி அவன் பண்றான். அப்ப எனக்கு என்ன மரியாதை? என்னோட சீனுக்கு நான் சொல்ற மாரி தானே கதை எழுதணும் அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் மாறி மாறி குறை சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு எப்படியாச்சும் உங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றா. ஆனா கடைசி வரைக்கும் அது முடியவே இல்ல. ஆனா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த வேலையிலேயே நடிகைக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு காதல் ஒண்ணு வந்துருது. அதே மாதிரி நம்ம துல்கருக்கும் குமாரி மேல ஒரு ஈர்ப்பு ஒண்ணு இருக்கு. இவங்க 2 பேருமே ஷூட்டிங் நடக்க நடக்க லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் அடுத்த கட்டத்துக்கும் போகுது. இவங்க 2 பேருமே ஒண்ணா இருக்கும்போது தெரியாத்தனமா நம்ம குமாரியும் பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் துல்கருக்கு தெரிய வர, இது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது. இது கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி துல்கரும் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்க, இந்த விஷயம் நம்ம சமுத்திரக்கனிக்கும் தெரிய வருது. அதாவது இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரத்தால, அவரும் சத்தம் போடுறாரு. அவன நம்பாத மோசக்காரன் அப்படின்னு குமாரி கிட்ட என்னென்னமோ சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்தோட ஷூட்டிங்கும்
கிளைமேக்ஸ வந்து நிக்குது. கிளைமேக்ஸின் டைரக்டர் எழுதின கதைப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனி சொல்ல, துல்கரும் அவர் கதைப்படி தான் நடக்கக்கூடாது. நான் ஒரு கதை சொல்றேன். அதப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே மாறி மாறி சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என் கதைப்படி எடுத்தா தான் நான் நடிப்பேன் அப்படின்னு 2 பேரும் பயங்கர சண்டை பெருசாகுது. ஒரு வழியா இவங்க 2 பேரும் கதைப்படியே எடுக்குறாங்க. ஆனா சமுத்திரக்கனிக்கு எப்படியாச்சும் துல்கர சாவடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி கூட அவருக்கு இருக்கு. ஏன்னா எங்கேயோ தெருக்கூத்துல ஆடிட்டு இருந்த பையனை நான் தான் கூட்டிட்டு வந்து இவ்வளவு பேரும் புகழும் அவனை அடைய வச்சேன். இப்ப எனக்கே மரியாதை கொடுக்க மாட்டானே அப்படின்னு சமுத்திரக்கனிக்கு ஒரு காண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம துல்கர் எழுதின கதைப்படி தான் கிளைமாக்ஸும் நடக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு துப்பாக்கியால ஹீரோவை சுடணும், அதான் கதை. ஆனா அங்க டம்மி துப்பாக்கிக்கு பதிலா ஒரிஜினல் துப்பாக்கி குடுத்துறாங்க. துப்பாக்கி சுடும்போது ஜஸ்ட் மிஸ்ல துல்கரும் மிஸ் ஆறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல யாரா எங்க டம்மி துப்பாக்கி எடுத்துட்டு ஒரிஜினல் துப்பாக்கி வச்சது, எனக்கு தெரிஞ்சு இது சமுத்திரக்கனியா தான் இருக்கும், அவன் தான் கொலை பாக்குறான் அப்படின்னு துல்கரும் ஒரு பக்கம் சொல்ல, இங்கே டைரக்டருக்கும் ஹீரோக்கும் சண்டை பெருசாகுது. நம்ம குமாரிக்கும் ஆகா நம்மள வளர்த்து விட்ட டைரக்டரா இல்ல எனக்காக அன்பு வச்சிருக்க நம்ம ஹீரோவா அப்படின்னு சொல்லி அவங்களும் யார் பக்கம் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம குழப்பமா தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்காம அன்னைக்கான ஷூட் பாதிலே நின்னு போயிடுச்சு. ஏன்னா துப்பாக்கி ஷூட்லாம் நடந்திருக்கு, நம்ம துல்கரை கொலை முயற்சி வர பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கதையெல்லாம் நடத்தி அந்த ஷூட்டை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஷூட் முடிஞ்ச உடனே துல்கரும் குமாரியை பார்த்து ஏன் தான் அப்படி பண்றேன் எனக்கு தெரியல, ஏன் என் பக்கம் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன், நம்ம லவ் மேட்டர் சமுத்திரக்கனிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானது, நம்ம நாளைக்கே திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் வாக்கு கொடுக்குறாரு. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். நம்ம துல்கருக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும். சோ இந்த விஷயம் நம்ம குமாருக்கும் வேற தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே முதல் மனைவி இருக்கும்போது எப்படி 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயமும் இல்லாம துல்கரோட அன்புக்கு மட்டும் ஆசைப்பட்டு 2வது மனைவியை அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இங்க தான் அந்த படத்தோட கதையே ஒரு மிகப்பெரிய திருப்பமா மாறுது. அன்னைக்கு நைட்டே நம்ம குமாரியோட ரூமுக்கு எவனோ ஒருத்த வந்து நம்ம குமாரியை கொலை பண்ணிடுறான் துப்பாக்கியால. சோ இதனால அவங்களும் இறந்துடுறாங்க. சோ இந்த ஒரு நியூஸ் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. ஏன்னா மறுநாளே திருப்பதி அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு துல்கர். யார் தான் நைட் டைம்ல துப்பாக்கியால குமாரியை சுட்டது? ஒரு பக்கம் சமுத்திரக்கனியா நான் உன்னை வளர்த்து விட்ட பொண்ணு, ஆனா என் பேச்சை கேட்காம அவன் கூட ஊர் சுத்துறி அப்படின்னு சொல்லி அவரும், இன்னொரு பக்கம் துல்கரும் ஆஹா வயித்துல என் குழந்தை வளருது, அது வெளியே தெரிஞ்சா பிரச்சனையாயிடா அப்படின்னு சொல்லி அவராவும், இப்படி 2 பேருமே யாரா ஒருத்தரை சுட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரா வேணா இருந்திருக்கலாம். சோ போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. போலீஸ் வந்து கொலை நடந்த இடத்த வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்தது சமுத்திரக்கனி தான். சோ முத சமுத்திரக்கனி தான் இந்த இடத்துல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து அவர் போவே இல்ல. குமாரியோட பணத்தை பார்த்து அங்கேயே அவரோட செக்காய் நின்னுட்டாரு. சோ கண்டிப்பா இவர் தான் குற்றவாளியா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளோர் முழுக்க இவரோட ரத்த கரிஞ்ச படந்த ஷூவோட தடம் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சமுத்திரக்கனியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்களும் இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் எங்கெங்க தப்பு நடந்திருக்கும், இதோட லைட் மேன் டைரக்டர் சொல்லி எல்லார்கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. துல்கருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஆஹா குமாரியை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா நாளைக்கு திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு பொண்ணை எப்படி யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அவரால் ஏத்துக்கவே முடியல. அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போலீஸ்காரங்களும் பயங்கரமா விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் சமுத்திரக்கனி எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம கண்டிப்பா இந்த கொலையை துல்கர் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. துல்கர் கேட்டா கண்டிப்பா அந்த கொலையை சமுத்திரக்கனி தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்றதால இங்கே ஒரு குழப்பம் ஒண்ணு ஏற்படுது. அப்பதான் போலீஸ்காரங்க குமாரிக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம துல்கரோட டிரைவர் வந்து எங்க மிரட்டிட்டு போனாரு, நீ எங்க அண்ணன் கூட சுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாம எங்க அண்ணனோட மாமனார் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு, நாளைக்கு வந்து அவரை பாரு அப்படின்னு சொல்லி துல்கரோட டிரைவர் வந்து குமாரியை மிரட்டிட்டு போயிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் துல்கருக்கு ஏற்கனவே தெரிய வந்திருக்கு. உடனே துல்கரும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு, என்னோட மாமனார் தான். சோ அவர்கிட்ட போய் பாக்குறாரு. அப்பதான் மாமனாருக்கு நானும் குமாரியை லவ் பண்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உங்களையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு துல்கர் மாமனாரே மிரட்டிட்டு வந்திருக்காரு. அவர் மாமனார் சாதாரண ஆளே கிடையாது, மிகப்பெரிய ஒரு பணக்காரர். எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட மருமகன் தப்பா போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் சும்மா இருப்பாரா? ஒருவேளை அவர் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் இவங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல துல்கரோட டிரைவர் ஒத்துக்கிறான், ஆமா நான் தான் அந்த கொலையை பண்ணேன். ஏன்னா துல்கரும் அந்த குமாரி பொண்ணு ஒன்னா சுத்தத்தை எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அதனால தான் அந்த பொண்ணை நான் கொலை பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து அவருக்கு பொண்டாட்டி இருக்கு. அந்த பொண்டாட்டி எனக்கு ஒரு தங்கச்சி மாரி. என் தங்கச்சிக்கு அவன் துரோகம் பண்ண பாக்குறானா அப்படின்னு சொல்லி நான் தான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு டிரைவரும் ஒத்துக்கிறாரு. ஆஹா கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் எனக்கு என்னவோ துல்கர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி சந்தேகமாவா இருக்கு அப்படின்னு துல்கரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நடிகரை அரெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி சாதாரண விஷயமே கிடையாது. மக்கள் எல்லாமே கொந்தளிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் எடுத்து முடிக்கல. அந்த கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சாதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. குமாரி இறந்துட்டா. சோ அவர் இறந்த பிறகும் இந்த படம் வெளியே வந்தாதான் அவரோட முகம் இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கத்தால இன்ஸ்பெக்டர் மட்டும் சரி நான் நடிக்க அலோவ் பண்றேன் அப்படின்னு நம்ம துல்கர் சல்மான் சீனை மட்டும் கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல துப்பாக்கி சூடால கதாநாயகி கொல்லப்படுறாங்க. அதான் கிளைமேக்ஸ். அப்படி கொல்லப்படும் போது துல்கர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா நடிக்கிறாரு. எல்லாருமே பாக்குறாங்க. நிஜமாலுமே குமாரி அந்த இடத்துல எப்படி இறந்திருந்தா எப்படி அவர் வருத்தப்பட்டிருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. சோ இதனாலே போலீஸ்காரங்க ஒரு விஷயம் புரிய வருது, இவன் நிஜமாலுமே அந்த பொண்ணு மேல உண்மையான அன்பு தான் வச்சிருக்கான். சோ கண்டிப்பா இவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்
பண்ணிடலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் முடிவு பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் முடிஞ்சும் வந்து நம்ம துல்கரும் ரூம்ல வெயிட் பண்றாரு. அப்ப சமுத்திரக்கனி முடிவே பண்றாரு, கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு. ஆனா அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல துல்கரே ஒத்துக்கிறாரு, சமுத்திரக்கனி கிட்ட மட்டும் நான் தான் அந்த குமாரியை கொலை பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா குமாரியோட ரூம்ல துல்கரும் குமாரியும் ஒண்ணா இருந்த போட்டோ ஒண்ணு இருந்திருக்கும். இந்த போட்டோ இவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சமுத்திரக்கனி ரூமை போய் நம்ம துல்கர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு டேப் ரெக்கார்டர் ஒண்ணு மாட்டிருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. அத ப்ளே பண்ணி பார்த்தா இவங்க 2 பேருமே துல்கரோட சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு தான் சமுத்திரக்கனி அந்த பொண்ணை இவங்க கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. சோ அந்த பொண்ணு பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லி நாடகமும் ஆடி எப்படியாச்சும் துல்கருக்கு கெட்ட பேர் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சமுத்திரக்கனி இந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்காரு. சோ இந்த விஷயம்லாம் துல்கருக்கு தெரிய வரல. நீ பார்த்து அனுப்பிச்சு வச்ச பொண்ணு தான், அவ என்ன உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சா, எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் துப்பாக்கியால சுட்ட அப்படின்னு சொல்லி துல்கரும் சமுத்திரக்கனி கிட்ட ஒத்துக்கிறாரு. ஆனா கடைசியா சமுத்திரக்கனி அட பாவி நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது இங்க தான் அந்த படத்தோட முக்கியமான ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. சமுத்திரக்கனி கடைசியா போகும்போது அந்த டேபிள் கேட்ட நீ ஃபுல்லா கேட்டியா, அப்படி ஃபுல்லா கேட்டனா இவ்வளவு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அவரோட ரூம்ல போய் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. சோ இன்ஸ்பெக்டருக்கு என்னதான் வந்து சமுத்திரக்கனி சூசைட் பண்ணியிருந்தாலுமே உறுதியா தெரியும் துல்கர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு. ஏன்னா குமாரி சாகும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க. ஒருத்தங்க சிரிச்சுக்கிட்டே சாவறாங்கன்னா அவங்க சுட்டு கொன்னது கண்டிப்பா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா தான் இருக்கும், அது நெருங்கிய ஒரு உறவா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் நம்ம துல்கர். சோ இந்த ஒரு கேஸை நம்ம இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலுமே ஹீரோவை கைது பண்ணல. ஏன்னா சாகறதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி நான் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சோ நம்ம ஹீரோவும் கடைசியா அந்த டேப் ரெக்கார்டை ஃபுல்லா கேட்டு பாக்குறாரு. அப்படி கேட்டு பார்க்கும்போது தான் நம்ம சமுத்திரக்கனி அவனை நம்பாத, அவனை ஏமாத்திடுவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு, அவர் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு அந்த டேப் ரெக்கார்டை ஃபுல்லா கேட்கும் போது தான் அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு அவருக்கு புரிய வந்திருக்கு. சோ அரைகுறையா ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நானே என் கையால குமாரை சாவடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. தன்னைத்தானே அவரை காயப்படுத்திக்கிறாரு. இந்த ஒரு வேதனை அவரால் தாங்கவே முடியல. சோ நான் ஒரு பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஆனாலுமே எல்லா பிரச்சனைக்கும் நம்ம மட்டுமே காரணமாக முடியாது, சூழ்நிலையும் காலம் தான். சோ அவரால் எவ்வளவு ஃபீல் பண்ண முடியுமோ ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட வேலையை பார்க்க அவர் கிளம்பிட்டாரு. இவங்க 2 பேருமே நடிச்ச படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஏற்படுது. நம்ம துல்கரும் ஃபீலிங்கை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கான ஏற்பாடை அவர் ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் நம்ம வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டம் ஓடிட்டே தான் இருக்கும் அப்படின்றத இந்த படத்துல ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, எங்கேயோ தெருக்கூத்து ஆடிட்டு இருந்த ஒருத்தனை ஒரு டைரக்டர் வந்து அவனை பார்த்து அவனுக்கு சினிமா வாய்ப்பை கொடுக்குறாரு. அவன் சினிமால புகழும் உச்சமும் தொட்ட பார்த்து டைரக்டர் பேச்சை கேட்கல. அப்பன்னு பார்த்து டைரக்டரும் மறுபடியும் நடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராரு. இதுக்கு முன்னாடியே பிரச்சனையில் இருந்த நடிகரும் அந்த பொண்ணு லவ் பண்றாங்க. அந்த லவ்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி துல்கரும் அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாரு. சோ இதனால இந்த படத்துல ஒரு மனுஷனோட ஈகோ எந்த அளவுக்கு அவனை கொண்டு போகும், அவன் சுத்தி இருக்கிற எந்த விஷயமும் அவனை மறக்கடிக்கும் அப்படின்றத அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சோ துல்கர் சல்மான் நடிப்புல ரிலீஸ் ஆன காந்தா படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.